வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த YouTube பற்றின இரண்டாவது வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் புதிதாக எப்படி ஒரு யூடியூப் சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மொபைல் ஃபோனில் என்பதை பற்றியும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி நாங்கள் லொகோவை ஆட் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ண வேணும். வலது பக்கம் மேல் மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் லெட்டர் ஒன்று இருக்கும். அது நீங்கள் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கல கொடுத்த நேமின்ற முதல் லெட்டராக இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி முதலாவது ஆப்ஷனாக இருக்கிற யுவர் சேனல்ன்றதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேனேஜ் வீடியோஸ்ன்றதுக்கு பக்கத்தில் இறுதியாக மூன்றாவதாக ஒரு பென்சில் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பென்சில் போன்ற அமைப்பை கிளிக் பண்ண வேணும். இப்போ இதில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கல உங்களுடைய பெயராக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன கொடுத்தீங்களோ அந்த பெயர் தான் சேனல் நேமாக ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்கள் வேறு ஒரு பெயரை எங்களோட சேனலுக்கு வைக்க போகின்றோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேணுமென்றால் பென்சில் போன்ற அமைப்பு ஒன்று இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ குக்கிங் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களன்னு சொன்னால் உங்களுடைய குக்கிங் சேனல்ன்ற பெயரை வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன், மை குக்கிங் சேனல் என்ற பெயரை வைக்கிறேன். அதை நாங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ள வேணும். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ண வேணும். அடுத்ததாக அட் அ டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய சேனல் பற்றின ஒரு விவரணம் உண்டை நீங்கள் இதில் வழங்க வேணும். உங்களுடைய சேனல் என்னென்ன விடயங்களை கொண்டிருக்குது, என்ன வகையான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கள் என்பது பற்றின விவரமாக அது இருக்க வேணும் கட்டாயமாக. அட் அ டிஸ்கிரிப்ஷன்ன்றதுக்கு பக்கத்தில் மீண்டும் மாதிரி ஒரு பென்சில் போன்ற அமைப்பு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். உங்களோட சேனல் தொடர்பான சகல விடயங்களையும் நீங்கள் இதில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இப்போ நான் உதாரணமாக இதில் கொடுக்குறேன், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். நான் இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள் விவரமாக உங்களோட சேனலை பற்றி கொடுத்து கொள்ள முடியும். ரைட், இப்போ நான் மீண்டும் இந்த ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ணி கொள்கிறேன். ரைட், மை குக்கிங் சேனல் என்ற பெயரில் புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதில் லொகோவை கட்டாயம் போட வேணும். இப்போ லொகோ எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு லொகோ க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன வகையில் லொகோ ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொள்ள முடியும் என்பதை பற்றி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு தேவையானால் கொமெண்ட்டில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இப்போ நான் இந்த கேமரா போன்று இருக்கிற இந்த அமைப்பை ரவுண்டாக இருக்கிற அந்த அமைப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ உடனே ஃபோட்டோ எடுத்து போட போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஆப்ஷனை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் யூடியூப் சேனலுக்குரிய லொகோவை. யூடியூப் சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளலாம் சேனல் லொகோவாக. லொகோ எப்படி கிரியேட் பண்ண வேணும் என்பது பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கொமெண்ட்டில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இப்போ மேலே டொப்பில் இருக்கிற விடயத்தை பாருங்க. இதில் ஒரு கேமரா போன்ற அமைப்பு இருக்குது ரவுண்டாக. அந்த ரவுண்டாக இருக்கிற அமைப்பை நான் இப்போ டச் பண்ணுறேன். இதில் டேக் அ ஃபோட்டோ ஒன்று இருக்குது முதலாவது ஆப்ஷன். நாங்கள் உடனடியாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் இதில் போட்டுக்கொள்ள முடியும். இப்போ கேமராவை ஓன் பண்ணி ஃபோட்டோவை உடனே கேப்சர் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். இல்லையான்னு சொன்னால் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் லொகோ என்றபடியால் நான் இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன், சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ். ரைட், இப்போ நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற என்னுடைய சேனலுக்குரிய அந்த லொகோவை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அதனுடைய சைஸை நான் செட் பண்ணுறேன். இப்போ ரவுண்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அதற்குரிய மாதிரி நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். இப்போ சர்வ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ரைட், இப்போ லொகோ எங்களுக்கு சர்வ் ஆகிக்கொண்டு இருக்குது. ரைட், அடுத்ததாக பேனருக்குரிய ஃபோட்டோவை நாங்கள் ஆட் பண்ண வேணுமென்று சொன்னால் பேனர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேமரா போன்ற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேனரை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். யூடியூப் தொடர்பான இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவை என்று சொன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதன் மூலம் தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்ணின உடனே வீடியோஸை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.